சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் ப்ரோக்ராமிங் இன் C++ல் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். ஏன் கன்ஸ்ட்ரக்டரை ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோமோ ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இதுதான் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ரூல்ஸஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்போவுமே கிளாஸஸோட நேமில் தான் இருக்கணும். கிளாஸோட நேம் என்ன கொடுக்குறோமோ அந்த நேமில் தான் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணவே முடியாது. ஸோ பப்ளிக்கில் தான் கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, ஸோ அது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோடிங்கில் அது எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் ஃபைல்ஸ் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டு கிளாஸ்ன்ற கீவேர்டில் கிளாஸ் நேம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்சன் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு இன்சைடில் கிளாஸில் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கீசஸ் கொடுத்துருக்கோம். இட் இஸ் டேட்டா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைவேட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு INT இன்டிஜர் டேட்டா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் பர்சன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் வித் பேராமீட்டர்ஸோடு நம்ம கொடுக்குறோம். இது இந்த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரை பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பர்சன் ஸ்ட்ரிங்கு அப்படின்றது என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்டிஜர் ஏ அப்படின்னு இந்த பேராமீட்டர்ஸ் வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்குமெண்ட்டை வந்து நான் பேராமீட்டர்ஸை வந்து என் அண்டு ஏ அதனோட டைப் டேட்டா டைப்ஸை தான் இங்கே ஸ்ட்ரிங் அண்டு INT இன்டிஜர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நேம் ஈக்குவல் டு நேம்ன்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறது என்னன்றது, ஏஜ் அப்படின்றதுக்கு ஏ அப்படின்றத அசைன் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே இன்ஃபோ. அதாவது நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, எந்த பேர் கொடுத்துருக்கேன், எந்த ஏஜை வந்து கொடுத்துருக்கனோ அது எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் அப்படின்ற ஒரு டைப். எங்கெல்லாம் நம்ம ரிட்டர்ன் டைப்பை யூஸ் பண்ண மாட்டோமோ ஸோ அங்கே வாய்ட் அப்படின்ற கீவேர்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். C++ல் வாய்ட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு ரூல்ஸஸ் இருக்குங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் ரூல்ஸஸ் தான். இப்போ டிஸ்பிளே இன்ஃபோன்றது தனி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன டிஸ்பிளேன்றது ஒரு வார்த்தையாகவும் இன்ஃபோன்றது ஒரு வார்த்தையாகவும் இடையில் இந்த ஸ்பேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கிரியேஷன்ஸில் இருக்கக்கூடாது. இந்த சின்ன இதுவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோட் பண்ணும்போது நமக்கு சின்ன எரர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, இந்த வாய்ட் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் Cout யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், நேம்ன்றது எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது என்ன நேம்னு கொடுத்துருக்கணும், இங்கே என்ன ஸ்டோர் ஆகுதோ அது இங்கே எனக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஏஜில் என்ன கொடுக்குறோமோ அது எனக்கு எண்ட் லைனை கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போது பப்ளிக் அப்படின்ற ஒரு இதுவில் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணியிருக்கேன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வித் பேராமீட்டர்ஸோட ரெண்டு பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன் பேராமீட்டர்ஸ் இஸ் n, அனதர் ஒன் பேராமீட்டர்ஸ் இஸ் a. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் அசைனிங் n, ஏஜ் அசைனிங் a அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டென்ட்டை கொடுக்கறது நமக்கு டிஸ்பிளே பண்ணுற பர்பஸஸ்க்காக வாய்டு டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரலாம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்சன் அப்படின்றது இட் இஸ் எ கிளாஸ் நேம் அண்டு கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஆல்சோ. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். இட் இஸ் அ வெர்ஷன் 1 அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு. ஓகேங்களா. வெர்ஷன் அப்படின்றது இங்கே கால் பண்ணிட்டோம். ஸோ வெர்ஷன் 1 அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்ட். அப்போது வெர்ஷன் 1 அவரோட நேம் வந்து என்னவாக இருக்கணும் அதை கொடுத்தாச்சு, அவரோட ஏஜ் என்னன்னு நம்ம கொடுத்தாச்சு.
இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அன் இன்ஸ்டன்ட் ஆஃப் எ வெர்ஷன் கிளாஸ் யூஸிங் த கன்ஸ்ட்ரக்டர். ஒரு வெர்ஷன் ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் எ மெத்தட் டு டிஸ்பிளே வெர்ஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இங்கே டிஸ்பிளே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன் இல்லையா, ஆப்ஜெக்ட் நேமு டாட் டிஸ்பிளே இன்ஃபோன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன கோட் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, செகண்ட் என்ன பண்ணியிருக்கேன், சேம் அதே தான், இந்த இடத்துல ஒரு அதே கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் வேற ஒரு நியூ ஆப்ஜெக்டை வந்து வெர்ஷன் 2 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வந்து ரிட்டர்ன் டைப்ஸ் ரிட்டர்ன் 0. ஓகேங்களா, இதனோட கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ எங்கேயுமே நான் என்ன பண்ணல அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணல. ஸோ எப்போ நான் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேனோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ இதை தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் a ஸ்பெஷல் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ when you create an object it is called a function is called for constructor. இப்போ வெர்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணோம், இந்த இடத்துல அது கால் பண்ணோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கால் பண்ணிக்கோ. ஓகேங்களா, இப்போ கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எந்த ஒரு எரருமே இல்லை. ஸோ இதில் லைன் பை லைன் கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ கோடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைலேஷனில் வந்து நமக்கு நோ எரர், வார்னிங்கும் ஜீரோஸ். நெக்ஸ்ட் ரன் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ சி த அவுட்புட், நேம் விஜய் சங்கர், ஏஜ் என்னன்றது நமக்கு வந்துருச்சு, நேம் ஜீவிதா இவி அண்டு ஏஜ் என்னன்றது நம்ம வந்துருச்சு. ஓகே, இன்புட்டை கொடுத்துட்டோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் ஆயிடுச்சு. ஸோ கால் ஆன உடனே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன், இந்த வாய்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். நான் ஏன் இந்த இடத்துல ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எந்த ஒரு வேல்யூஸஸும் கொடுக்குற வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாய்ட் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளே இன்ஃபோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த ஆப்ஜெக்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அது எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, பட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது இல்லை, கால் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போயிட்டு ஸோ அது நேம் என்ன இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்டோர் பண்ணி நமக்கு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.